நாகை மாவட்டம் கருங்கண்ணியைச் சேர்ந்த குடும்பத்தினர் இறப்பதற்கு அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 4வது வார்டில் சாலை வசதி ஏற்படுத்தி தராமல் பாதையை துண்டித்து சந்தனராஜ் என்பவர் மிரட்டி வருவதாகவும், சாலை அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இதனால் வாழ வழியில்லாததால் இறப்பதற்கு அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். லேண்ட் ஓனர் ஒருத்தர் எங்கள் சொத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் பல பிரச்சனை பண்ணார், ரொம்ப டார்ச்சர் பண்ணார். கடைசி கட்டமாக பாதை அடைச்சிட்டாரு. நாங்கள் அரசு நிறுவனம் துறையை சார்ந்த எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்தோம், வாங்கினாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக ஆர்டர் கொடுத்தாங்க. 2 ஜட்ஜஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அதை யாருமே மதிக்கலை. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வாழ வழி இல்லை, சாவறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு இந்த அரசு சார்ந்த சிஎம் செல்லேருந்து செயலாளருக்கு, கலெக்டருக்கு அத்தனை துறைக்கும் 11 மனு 10 மனு கொடுத்துருக்கோம். கொடுத்து 20 நாளாச்சு, எந்த இதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கலெக்டரை பார்த்து மனு கொடுத்து அவர் அதையும் ஏற்கனவே இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேயே சாக போகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.